இன்றைக்கி நம்ம வந்து ப்ரெட் எடுத்து வச்சுருக்கோம், சிக்கன் நகல் செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ நம்ம இதை வந்து இந்த ஓரமாக இருக்கிறது எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கிடுவோம். இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் அந்த கருப்புகளை பூரா எடுத்துக்கிறோம். இப்படி நம்ம வந்து வெட்டி எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம ப்ரெட்டை வெட்டி வச்சுருக்கோம், மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுவோம். நம்ம வந்து ஃபுட் கலர் வச்சுருக்கோம், இது வந்து அங்கீகாரம் உள்ள கலர் தான். இதை கொஞ்சம் அதில் போட்டுக்கிறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் இதை போட்டு நல்லா அரைச்சிக்கிறோம். ரொம்ப ஒரு பருப்பருக்கே அரைக்கணும், நைஸாக அரைச்சிடக்கூடாது. நம்ம ப்ரெட்டை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டோம். நல்லா பொழுன்னு வந்துடுது. நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கோம், இதை போட்டு இப்போ நம்ம வறுத்துக்குவோம். நல்லா கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டே நம்ம வந்து இதை நம்ம வறுக்கணும். இதை கொஞ்சம் முறுமுறுன்னு வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ அந்த இதை வந்து நம்ம ப்ரெட்டை வந்து வறுத்துட்டோம். நல்லா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அரைக்கும் போது. இப்போ அதை வறுத்த உடனே நல்லா மணல் மாதிரி ஆயிடுச்சு. இங்கே அடுப்பை வந்து ரொம்ப குறைச்சி வச்சு வறுத்தோம். இதை நல்லா வந்து ஆற விட்டுறணும். இப்போ நம்ம வறுத்துட்டோம், இது நல்லா ஆறணும். சிக்கன் நகட் செய்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம சிக்கன் வாங்கி நல்லா கழுவி வச்சுருக்கோம். இதை போட்டுக்கிறோம். இப்போ வந்து கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிக்கிறோம். நிறையா ஊற்றிடக்கூடாது, நான் நிறையா ஊற்றிட்டேன் அதில். இப்போ வந்து வெள்ளைப்பூடும் இஞ்சி அரைச்சி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் மிளகு பொடி போட்டுக்கிறோம். நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். ப்ரெட்டு எல்லாம் போட்டு தான் நம்ம பிணைய போகிறோம், அதனால் உப்பு நம்ம கரெக்டாக வரும். இப்போ காரத்துக்கு மிளகாய் பொடி போட்டுக்கிறோம். இது வந்து தனி மிளகாய் பொடி, ரொம்ப காரமாக போட்டுற வேண்டாம். சின்ன பிள்ளைய தான் விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால நம்ம காரத்தை வந்து குறைச்சிக்கிறது நல்லது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் பருப்பருக்கே அரைச்சிக்குவோம். நம்ம சிக்கனை அரைச்சிட்டோம், நல்லா இந்த அளவுக்கு வந்துடும். நம்ம இந்த கலரில் வந்ததுக்கு காரணம் வந்து நம்ம சோயா சாஸ் ஊற்றுனதுனால கலர் மாறிடுச்சு. நம்ம ப்ரெட்டு அரைச்சி வச்சுருக்கோம், இதை போட்டுக்கிறோம். ஏன்னா சிக்கனில் வந்து இதை போட்டு பிணையும் போது நம்ம ஒன்றாவே நம்ம அரைச்சிருக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் வந்து தனியாக அரைச்சிட்டேன். நான் ப்ரெட்டை ஒன்றா போட்டு அரைச்சிருந்தோம்னாலும் நல்லா வந்திருக்கும். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கெட்டியாக பிணைஞ்சிக்கிறோம். நம்ம அந்த பிணைஞ்ச மாவை வச்சுக்கிறோம். இதை வந்து நல்லா ஒரு சல்சமாக பரப்பி விட்டுக்கிறணும். ரொம்ப தடியாகவும் இருந்துடக்கூடாது, வேகாது. கொஞ்சம் நைஸாக நம்ம ரொட்டி மாதிரி கொஞ்சம் நைஸாக தப்பி விட்டுக்கிறணும். இப்போ இதை வச்சு நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறோம். கைட்டு தேய்ச்சதுனால அந்த கோடு கோடாக தெரியும். இதை ஒன்று தேய்ச்சி விட்டுக்கிறோம். இப்போ நம்ம கத்தியில் எண்ணெய் தடவிக்கிட்டு இந்த சைடை பூரா வெட்டி எடுத்துக்கிறோம். ரொம்ப தடித்தடியாக வெட்ட வேணாம், கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கிறோம். நம்ம ரொம்ப வந்து அகலமாக வெட்டினோம்னா பெருசாக வரும், அந்த அளவுக்கு கணிசமாக தெரியாது. நம்ம ஆளுக்கு 4 கொடுக்கும்போது கொஞ்சமாக கொடுத்த மாதிரி தெரியும். நல்லா நம்ம தாயக்கட்டம் போல போட்டுக்கிறோம். நம்ம இப்படி எடுத்து பார்க்கும்போது நம்ம தனித்தனியாக எடுக்கிறதுக்கு வரணும். இந்த மாதிரி நம்ம பீஸாக வரணும்.
கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கரைச்சிக்கிருவோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். இதை தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறோம். நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறோம். நம்ம வந்து இப்போ வந்து சிக்கன் நகரஸ் எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம இதை முக்கிக்கிடுவோம். இந்த மாவில் தண்ணியெல்லாம் அப்படி முக்கிக்கிறோம். முக்கிக்கிட்டு இதில் போட்டு இப்படி தூவி விட்டுக்கிறோம். இதனால் அப்படி ஒட்டுற மாதிரி எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். நல்லா அந்த ப்ரெட்டில் முக்கி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நல்லா இருக்குது. இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது. அடுப்பை குறைச்சி தான் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு போட்டு பார்ப்போம். அடுப்பை வந்து கொஞ்சம் லேசாக குறைச்சி வச்சுக்கிறணும். நம்ம ரொம்ப வச்சுட்டோம்னா கறி போயிடும். இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டு பார்ப்போம். நல்லா வருது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து நிறையா நம்ம போட்டோம்னா சில இது வந்து உடஞ்சி போயிடும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நிறையா போடலாம். இது நல்லா வேகட்டும். அதப்புறம் எடுத்துக்குவோம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துருவோம். நல்லா வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால மணமாக இருக்கு. பார்க்குறதுக்கே அழகாக இருக்கு. குட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இது. நம்ம வந்து சிக்கன் நக்கல் செஞ்சு வச்சுருக்கோம். நல்லா இருக்குது. பிள்ளைகளுக்கு வந்து தக்காளி சாஸ் தொட்டும் சாப்பிட்லாம். சும்மாவும் எடுத்து நல்லா சாப்பிட்லாம். நல்லா இருக்குது. நமக்கு சிக்கனும் ப்ரெட்டும் போட்டிருக்கிறதுனால நல்ல ருசியாக இருக்குது. நல்ல ஒரு இனிப்புத்தன்மையோட நம்ம இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் போட்டிருக்கோம். காரத்துக்கு வந்து மிளகா பொடி போட்டிருக்கோம். காரத்துக்கு மிளகா பொடி ரொம்ப போடக்கூடாது. கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். நம்ம மிளகு பொடி வந்து காரத்துக்கு ஒரு 2 ஸ்பூன்கிட்ட போட்டிருக்கேன். மற்ற எதுவும் வந்து இதில் சேர்க்கல. சோயா சாஸ் ஊற்றிருக்கோம். இதெல்லாம் நம்ம வந்து போட்டு பிணைஞ்சு சுட்டு செய்கிற போது நல்லாவே இருக்குது. வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டதில்லை இந்த மாதிரிலாம். இதை பற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.